a man who deserves life for knowledge, a man who gives knowledge for students, a man who always deserves gives a better path to our students' future desires. It is my great honor to welcome our R. Duresami sir for giving annual report. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது கல்வி நிறுவனத்தின் 38வது ஆண்டு விழாவுக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைவரையும் மனமகிழ்ச்சியுடன் வரவேற்று இக்கல்வி நிறுவனத்தின் இவ்வாண்டு அறிக்கையை வாசிப்பதில் பெருமையடைகிறேன். உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. கற்றவர் துயரப்படும்போது உதவி செய்தும் தகுந்த பொருள் கொடுத்தும் பணிந்து கற்றுக்கொள்ளுதல் சிறந்தது என்ற புறநானூற்று வரிகளுக்கு ஏற்ப எமது பள்ளியின் ஆண்டறிக்கை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். நாமக்கல் மாவட்டத்தில் முன்னணி கல்வி நிறுவனங்களில் ஒன்றாகவும் மாணவர்களுக்கு ஒழுக்கத்துடன் கூடிய சிறந்த கல்வியை வழங்கவும் நமது ஏஞ்சல்ஸ் அறக்கட்டளை 1986ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. இக்குழுமத்தில் மெட்ரிக், ஸ்டேட் போர்டு, கல்வியல் கல்லூரி என்ற 3 கல்வி குழுமங்களை கொண்டு திறம்பட செயல்பட்டு வருகிறது. இந்த வருடத்தில் 4200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தற்போது கல்வி பயின்று வருகின்றனர். நமது மெட்ரிக் பள்ளியை பொறுத்த வரைக்கும் எல்கேஜி முதல் 9ஆம் வகுப்பு வரை சிபிஎஸ்இக்கு இணையான பாடத்திட்டமும் 10ஆம் வகுப்புக்கு மட்டும் சமச்சீர் பாடத்திட்டமும் கற்பிக்கப்படுகிறது. நமது மேல்நிலை பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் சமச்சீர் பாடத்திட்டம் கற்பிக்கப்படுகின்றது. மேல்நிலை பள்ளியில் 1ஆம் ஆண்டு சேரும் மாணவர்கள் தமிழ் மற்றும் பிரெஞ்சு ஆகிய மொழி பாடங்களில் ஏதேனும் ஒன்றை விருப்ப மொழி தேர்வாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். தேர்வு முறையை பொறுத்த வரைக்கும் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களுக்குமே வாரந்தோறும் ஸ்லிப் டெஸ்ட் குறுந்தேர்வு நடத்தப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் யூனிட் டெஸ்ட், ஹாஃப் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் என அனைத்து வகையான தேர்வுகள் மூலமாக மாணவர்களின் திறனை சோதித்து அவர்கள் பெற்ற மதிப்பெண்களை பெற்றோர்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படுகிறது. எல்கேஜி முதல் 10ஆம் வகுப்பு வரை முதல் மற்றும் 2ஆம் பருவத்தில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் வகுப்பு வாரியாக முதல் 3 மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. அதேபோன்று பொது தேர்வு எழுதும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மாலை 6 மணி முதல் 9 மணி வரை அந்தந்த பாட ஆசிரியர்களால் பயிற்சி அளிக்கப்படுகிறது. மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம் வருடத்திற்கு 2 முறை நடத்தப்படுகிறது. மெட்ரிக் பள்ளியை பொறுத்த வரைக்கும் 3 முதல் 8ஆம் வகுப்பு வரை கற்றலில் பின்தங்கியுள்ள மாணவர்களுக்கு மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை தனி கவனம் செலுத்தி கட்டணமின்றி சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. மாணவர்களின் நலனில் அக்கறை கொண்டு அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப குழந்தைகளின் மனம் மகிழும் வண்ணம் கல்வி சுற்றுலாவானது பெற்றோர்களின் சம்மதத்துடன் ஒவ்வொரு வருடமும் அழைத்து செல்லப்படுகிறது. நம் குழந்தைகளுக்கு இளம் பருவத்திலேயே அறிவாற்றல், திறன் படைப்பாற்றல், கலைத்திறன், ஓவியம் வரைதல் மற்றும் குழந்தைகள் தின கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பெற்று பரிசுகள் வழங்கப்படுகிறது. மாணவர்களின் திறனுக்கு ஏற்ற வகையில் சிலம்பம், யோகா, அபாகஸ், நடனம் மற்றும் வில்வித்தை வகுப்புகள் மாலை 4:15 முதல் 6 மணி வரை தனி வகுப்பாக நடத்தப்படுகின்றன. இந்த ஆண்டு முதல் ஸ்மார்ட் கிளாஸ் மற்றும் ரோபோட்டிக்ஸ் வகுப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்களின் சிந்தனையை தூண்டும் விதத்தில் கம்ப்யூட்டர், ஆடியோ விஷுவல் மற்றும் நூலக வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது.
இது மட்டுமல்லாமல் வகுப்பாக கற்பிக்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் ஹிந்தி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், தமிழ் மற்றும் ஆங்கில எழுத்து பயிற்சி பள்ளி பாடவாளையிலேயே நடத்தப்படுகிறது. எங்கள் கல்வி குழுமத்தில் இருக்கக்கூடிய 2 பள்ளிகளின் சிறப்பம்சங்களில் முக்கியமானது, மாணவர்களுக்கு ஏதேனும் உடல்நிலை சரியில்லாத பட்சத்தில் அவசர சிகிச்சை உடனடியாக அருகாமையில் உள்ள மருத்துவர் மூலம் வழங்கப்படுகிறது. நமது பள்ளி வளாகத்தில் கண்காணிப்பு கேமரா, ஆரோ வசதி மற்றும் கிளாஸ் பப் செயலி மூலம் மாணவர்களுக்கு அவளுடைய செயல்பாடுகளை பெற்றோர்கள் தெரிவிக்கும் முறை வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. மாணவ மாணவிகளுக்கு தனித்தனி விடுதி வசதிகள் உயர்தரமான முறையில் செயல்பட்டு வருகிறது. இம்மாணவ மாணவிகளுக்கு மாலை நேரங்களிலும் காலை நேரங்களிலும் சிறப்பு வகுப்புகள் கற்பிக்கப்பட்டு வழிநடத்தப்படுகின்றன. இதை எல்லாத்தையும் விட சுமார் 35 கிலோமீட்டர் சுற்றளவில் அனைத்து பகுதிகளுக்கும் 62 வழித்தடங்களில் 62 பேருந்துகள் எவ்வித கட்டணமுமின்றி செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நம் பள்ளியின், குறிப்பாக மேல்நிலை பள்ளியின் மிகச்சிறப்பான அம்சம் என்னவெனில், நாமக்கல் கல்வி மாவட்டத்தில் 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் 11 மற்றும் 12 ஒவ்வொரு வகுப்புகளிலுமே 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு சில பள்ளிகளில் நமது பள்ளியும் ஒன்று என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது நமது மாணவ செல்வங்களின் சாதனைகள். மெட்ரிக் பள்ளியை பொறுத்தவரைக்கும் 2024-25ஆம் கல்வியாண்டில் பொது தேர்வில் பி மதுமிதா என்ற மாணவி 497 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 3ஆம் இடமும் மாவட்ட அளவில் முதலிடமும் பெற்று சாதனை படைத்துள்ளார். பள்ளி அளவில் தனிஷ்கா என்ற மாணவி 494 மதிப்பெண்களுடன் 2ஆம் இடமும், கனிஷ்கா என்ற மாணவி 493 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடமும் பெற்றுள்ளார். பொது தேர்வு சாதனை மட்டுமல்ல, வினாடி வினாவிலையும் மெட்ரிக் பள்ளியின் மாணவ செல்வங்கள் சாதனை படைத்துள்ளனர். இந்திய அளவில் மும்பையில் நடைபெற்ற HDFC கார்கோ வினாடி வினா போட்டியில் தமிழ்நாட்டு மாநிலத்தின் சார்பில் பங்கேற்று இந்திய அளவில் 4ஆம் இடம் பெற்று சாதனை படைத்த மாணவிகளான பி ரஷிதா மற்றும் KR ஷாஸ்னி இருவருக்கும் எங்களுடைய கல்வி நிறுவனத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, சமீபத்தில் தமிழ்நாடு அளவில் நடைபெற்ற சூழல் 2.0 வினாடி வினா போட்டியிலும் தமிழ்நாடு அளவில் முதலிடம் பெற்று நமது மெட்ரிக் பள்ளி மாணவிகள் சாதனை படைத்துள்ளனர். மேலும் தடகள விளையாட்டுப் போட்டிகளில் மாநில மற்றும் மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்றுள்ளனர். மேல்நிலை பள்ளி சாதனைகளை பொறுத்தவரைக்கும் 2024-25ஆம் கல்வியாண்டில் மேல்நிலை பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 589 மதிப்பெண்கள் பெற்று ஏ லஷிதா என்ற மாணவி முதலிடமும், 587 மதிப்பெண்கள் பெற்று ஏ சாதனா என்ற மாணவி 2ஆம் இடமும், 582 மதிப்பெண்கள் பெற்று பி சரத் மற்றும் பி வினோத் 3ஆம் இடமும் பெற்றுள்ளனர். அது மட்டுமல்லாமல் 2024-25ஆம் கல்வியாண்டில் மேல்நிலை பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 493 மதிப்பெண்கள் பெற்று வி மதுமிதா என்ற மாணவி முதலிடமும், 479 மதிப்பெண்கள் பெற்று எல் ரித்திகா 2ஆம் இடமும், கே திரிசா என்ற மாணவி 3ஆம் இடமும் பெற்றுள்ளனர். ஒரு சில தினங்களுக்கு முன்பு 2025-26ஆம் கல்வியாண்டிற்கான மாநில அளவு குத்துச்சண்டை போட்டியில் நமது பள்ளி மாணவி VS கிரெசிகா 2ஆம் இடம் பெற்று சாதனை படைத்துள்ளார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நமது ஏஞ்சல்ஸ் கல்வியியல் கல்லூரியை பொறுத்தவரைக்கும் ஏஞ்சல்ஸ் கல்வியியல் கல்லூரி 2007ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது.
மாணவர்களின் ஆசிரியர் பணிக்கான கனவை நனவாக்கியும் தரமான ஆசிரியர் கல்வியும் வழங்கி வருகிறது. ஏஞ்சல்ஸ் கல்வி நிறுவனத்தில் கல்வியியல் கல்லூரியில் 7 பாடப்பிரிவுகள், 12 துணை பேராசிரியர்கள் மற்றும் 100 மாணவ ஆசிரியர்கள் கொண்டு இயங்கி வருகிறது. அன்பார்ந்த பெற்றோர்களே, கடந்த கல்வியாண்டில் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழக பொதுத் தேர்வில் எம் திவ்ய பிரியா என்ற மாணவி மாநில அளவில் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளார். யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் லாஸ்ட் இயர். கல்வியியல் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க எம் திவ்ய பிரியா. மேலும் நமது ஏஞ்சல்ஸ் கல்வியியல் கல்லூரியில் பயிலும் மாணவ ஆசிரியர்களுக்கு நமது கல்வி நிறுவனத்தில் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது என்பதையும் பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த ஆண்டு, அதாவது கல்வி ஆண்டு 2024-25 முதலாம் ஆண்டு பொதுத் தேர்வில் கல்வியியல் கல்லூரியில் எஸ் கீர்த்தனா என்ற மாணவி முதலிடமும், டி ஸ்ரீரஞ்சனி 2ஆம் இடமும், எஸ் பிரணீதா 3ஆம் இடமும் பெற்றுள்ளார். 2ஆம் வருட தேர்வில் பி சகானா முதலிடமும், எஸ் மௌலிகா 2ஆம் இடமும், பி கீர்த்திகா 3ஆம் இடமும் பெற்றுள்ளார். மேலும் மாணவர்கள் கல்வியிலும் திறமைகளிலும் பண்பாட்டு சிந்தனையுடன் சிறந்து விளங்கி சமுதாயத்தில் சிறந்து விளங்கிட எங்களது கல்வி நிறுவனம் தொடர்ந்து செயல்படுகிறது. வரும் கல்வியாண்டுக்கான சேர்க்கை விவரங்களை பொறுத்தவரைக்கும் 2026-27 கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை முன்பதிவு வரும் மார்ச் மாதம் 2ஆம் தேதி தொடங்கும். மெட்ரிக் மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் படிக்கும் ஒரே குடும்பத்தில் இருந்து வரும் 2 மற்றும் 3ஆம் குழந்தைகளுக்கு பள்ளி கட்டண சலுகை, இங்கு பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் இல்லாத பணியாளர்கள் அனைத்து குழந்தைகளுக்கும் பள்ளி கட்டணத்தில் சலுகை வழங்கப்படுகிறது. +1 சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பில் பெறும் மாணவர்களின் மதிப்பெண் அடிப்படையில் கட்டண சலுகை வழங்கப்படுகிறது. அது இவ்வாண்டும் தொடரும். ஒருமைக்கண் தன் கற்ற கல்வி ஒருமருக்கு எளிமையும் ஏமா புடைத்து என்ற வள்ளுவனின் சிந்தனைக்கு ஏற்ப எங்கள் ஏஞ்சல்ஸ் கல்வி குழுமம் என்றென்றும் தொடர்ந்து தனது கல்வி சேவையை ஆற்றும் என்று உறுதியளித்து இவ்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. இன்றைய கல்வி